கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே 7வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கிற நாம் கிட்டத்தட்ட பாதை வருடத்தினுடைய மாதங்களை கடந்திருக்கிறோம். இம்மட்டுமாக கடவுள் செய்திருக்கிற எல்லா வகையான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற எரேமியா தீர்க்கரின் வாக்கியங்களை இந்த மாதத்திலே நம்முடைய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இதை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிற பொழுது இது எந்த சூழலிலே எழுதப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இது கிட்டத்தட்ட பல வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்விலே தொய்வின் நிலையையும் அடிமையான வாழ்வையும் மேற்கொண்ட தருணங்களை இது நினைவுபடுத்துகிறது. அந்த நிலையிலே இருந்து கடவுளை அவர்கள் உற்று நோக்குகிற பொழுது ஒரு மாற்றுருவாக்கத்தின் வாக்கியமாக இந்த வாக்கியம் காணப்படுகிறது. எரேமியா 30லிருந்து 33 பகுதிகள் புக் ஆஃப் கன்சோலேஷன், ஆறுதலின் புத்தகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்க்கரின் வாக்கியங்கள் இந்த பகுதிகளிலே மனிதருடைய வாழ்விற்கு தேவையான அத்துணை ஆற்றல்களையும் ஆறுதல்களையும் தருகிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் ஜூலை 1ஆம் தேதி சர்வதேச மருத்துவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது கடவுள் எல்லோருக்கும் எல்லாவற்றிலிருந்தும், எந்த சூழ்நிலையிலிருந்தும், உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற எல்லா நிலைகளிலும் இருந்தும் நமக்கு சுகம் அளிக்கிறவராக, நித்திய மருத்துவராக இருக்கிறவராக காணப்படுகிறார். இந்த 10லிருந்து 17 வசனங்கள் அடங்கிய பகுதிகளிலே இப்படி 13வது வசனத்தில் இப்படி கூறப்படுகிறது, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் எதுவுமே இல்லை என்ற நிலையிலே, நேசர்கள் எல்லாரும் உன்னை மறந்த நிலையிலே கடவுள் உன்னை நினைவு கூறுகிறார் என்ற ஒரு வாக்கியம் தீர்க்கரால் உரைக்கப்படுகிறது. இதனுடைய நிலையை எடுத்துக்கொள்கிற பொழுது கடவுள் முழுமையாக அதை மாற்றுருவாக்கம் செய்கிறார். இந்த ஜூலை மாதத்தினுடைய சீதோஷ்ண நிலைகளும் அப்படித்தான் ஒரு மாற்றுருவாக்கமான நிலையாக அது காணப்படுகிறது. அதே போல கடவுள் இஸ்ரவேலர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நிலைகளை மாற்றுருவாக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த மாற்றுருவாக்கத்திற்கு அர்ப்பணிக்கிற பொழுது முழுமையாக அதை சீர்நிலைப்படுத்தி அந்த காயங்களிலிருந்தெல்லாம் அதை மாற்றி அமைத்து ஆற்றல்களை அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபையை அவர்களிடத்திலே அவர் கட்டளையிடுகிறார். ஒதுக்கப்பட்டவர்களாக பார்க்கிற பொழுது உன்னை விசாரிப்பாரற்ற, விசாரிப்பதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு நிலையில நீ இருக்கிற நிலையை அறிந்தவராக, தள்ளுண்டவர்களாக, அவுட்காஸ்ட் பீப்புள் என்று சொல்லப்பட்டு கருதப்படுகிறவர்களாக இருக்கிற நிலைகளிலிருந்தும் கடவுள் மாற்றுருவாக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடவுளுடைய கிருபை எப்பொழுது துவங்குகிறது என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நாம் தோய்வு நிலையை அடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆற்றலற்றவர்களாக காணப்படுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய ஆறுதல் நம்மிடையே கடந்து வருகிறதாக இருக்கிறது. மாற்றுருவாக்கத்திற்கு அர்ப்பணிக்கிற பொழுது மாற்றத்தோடு கடவுளுடைய அன்பும் கிருபையும் நம்மை குணப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்வோம். கடவுள் மீண்டுமாக நம்மிடத்திலே உரைக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாம் அதற்கு ஏற்றாற் போல அந்த மாற்றுருவாக்கத்திற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பிலே கடவுள் தாமே நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். கடவுளை எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். இனி வருகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீர் எங்களோடு உடன் பயணிப்பீர் என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு அருளி இருக்கிறீர். நீர் சொல்லி இருக்கிறது போல பாவக்கட்டுகளிலிருந்தும், உடல் சார்ந்த சோர்வுகளிலிருந்தும், எல்லா நிலைகளிலிருந்தும், எல்லா வகையான கட்டுகளிலிருந்தும், காயங்களிலிருந்தும் நாங்கள் ஆறுதல் படுவதற்கு தேவன் தாமே உடைய கிருபையை எங்களுக்கு தந்தருள வேண்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீரை உடனிரும், பாதுகாத்து கொள்ளும். மீதியான ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களோடு கூட உடைய பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன்.